தோபித்து 12வது அதிகாரம் 1வது வசனம். மகனே, உன்னோடு பயணம் செய்த இளைஞருக்கு இப்பொழுது சம்பளம் கொடுத்துவிடு, உரிய தொகையை விட மிகுதியாகவே கொடு என்றார். துணை வரும் தூதுவன். நவீன உலகில் மனிதர்கள் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை கூட மறந்துவிட்டார்கள். பரலோகத்தில் தேவனை துதித்து ஆராதிப்பது, அவர் கட்டளைகளை நிறைவேற்றுவது மட்டுமின்றி மனிதர்களுக்கு உதவி செய்யவும் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களாம். எபிரேயர் 1:14 சொல்கிறது, அவர்கள் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா, மீட்பை உரிமை பெயராக பெற்றிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா என்று அந்த வசனம் சொல்கிறது. ஆபிரகாம் தேவதூதர்களை கண்டான், அவர்களை வீட்டிற்கு அழைத்து உணவும் பரிமாறினான். ஆதியாகமம் 18:3-5 வரை வாசித்து பாருங்கள். எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீங்கள் அடியானை விட்டு கடந்து போகாதீர்கள். விரைவில் தண்ணீர் கொண்டு வருகிறேன், கால்களை கழுவிபின் இளைப்பாருங்கள், உணவு கொண்டு வருகிறேன், புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னான். தோபியாவும் கூட தன்னுடைய பயணத்தில் வானதூதரை துணையாக பெற்றது மட்டுமல்ல, தன் தகப்பனார் குணமடைவதற்கான ஆலோசனையும் கூட பெற்றுக்கொண்டார். உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி, அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும், அது அவருடைய கண்களில் வெண்புள்ளிகள் சுருங்கி உரிந்து விழச் செய்யும், உன் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்று சொன்னார். தோபித்து 11:7-8 வசனங்கள் சொல்கிறது. இயேசுவின் வாழ்விலும் கூட கெத்செமனேயில் வானம் தூதர் அவருக்கு உதவி செய்ய கடந்து வந்தார். லூக்கா 22:43 சொல்கிறது, பரலோகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை திடப்படுத்தினார் என்று. நாமும் கூட இந்த தூதர்களுடைய துணையை வாழ்விலை பெற வேண்டும். தாவீது சொல்கிறான் சங்கீதம் 91:11, நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி. நம் வாழ்வில், நம் பயணத்தில் அனுதினமும் இந்த தூதர்கள் நம்மை காக்க வேண்டும். சங்கீதம் 34:7, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை பாதுகாக்க தூதர்களை நியமித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எப்போதும் இந்த துணையை உம்மிடம் பெற எங்களுக்கு நினைவூட்டுவாராக. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென்.